வின்னர்ஸ் குடும்பம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான ரிசல்ட்டை வந்து இன்றைக்கி டிஎன்யூஎஸ் சார்பே ஆஃபீஸில் வெளியிட்டாங்க. இது நம்ம புது யூடியூப் சேனல்லே வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம். பட் இருந்தாலும் கூட 4 லட்சம் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த சேனலில் நம்ம வந்து சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெற்ற நண்பர்கள் எல்லாமே நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நாமளும் வந்து இரண்டாம் நிலை காவலருக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி இப்போ வெற்றி பெற்ற நிறைய நண்பர்கள் நமக்கு வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலியமாக நம்ம வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் வந்து இப்போ நல்லா ட்ரெயின் அப் ஆயிருப்பீங்க முன்னாடி, அல்லது இப்போ ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெயின் அப் ஆகிக்கோங்க. நம்ம ஃபிசிக்கல் டெஸ்ட் டேட்டும் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. அதாவது 6/2/2024 உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும்னு சொல்லி டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஷார்ட் டைம் தான் இருக்குது. பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வருது. ஸோ பொங்கல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ வெற்றி பெற்றவர்கள் வந்து ஃபிசிக்கலில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ 6/2/2024 ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நீங்கள் தயாராகுங்கள். ரைட்டா? ஸோ செலெக்ஷன் ஆகாத நண்பர்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அடுத்த கட்டக்கு மூவ் ஆகுங்க. நீங்கள் வந்து போலீஸ் தான் உங்கள் கனவு அப்படின்னா கண்டிப்பாக 2024 வரக்கூடிய பிசி அல்லது எஸ்ஐ எக்ஸாமுக்கு இப்போதே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அல்லது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் சார், எனக்கு பிசி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் குரூப் 4க்கு படிக்கலாம். ஏன்னா ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் குரூப் 4க்கு வந்து நீங்கள் படிக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யுங்க. பட் மனதளவில் கண்டிப்பாக வந்து ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி நம்ம வெளியே வந்து அடுத்த கட்டம் என்ன, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத யோசிச்சுட்டு நீங்கள் அந்த ஃபீலிங்லேருந்து வெளியே வந்துருங்க. இதுதான் நாங்கள் வந்து சொல்ல வர்றது. ரைட்டா? சரி, ஓகே. ரிசல்ட்டுக்கு இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ ரிசல்ட்டு கொடுத்ததில் செலெக்ஷன் ஆனவங்களுக்கு மட்டும்தான் அந்த மார்க் என்ன அப்படின்ற ரோல் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் ஆகாதவர்களுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்காது. மார்க் என்னன்னு தெரிஞ்சிக்க முடியாது. நம்ம எவ்வளோ மார்க் எடுத்து ஃபெயில் ஆனோம் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ உங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்துட்டு ஒரு 3 நாள் 4 நாள் வந்து அந்த மார்க் இது வந்து கொடுப்பாங்க. பட் ஆனால் வந்து இப்போ ரிசல்ட்டுக்கு அப்புறம் 2-3 நாள் அப்படின்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? சனி ஞாயிற்கு அப்புறம் திங்கள் செவ்வாயில் பார்த்தீங்கன்னா நமக்கு பொங்கல் விடுமுறை வருது. அரசு விடுமுறை இருக்கிறதுனால மேபி அரசு விடுமுறையில் வந்து விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த பொங்கல் அரசு விடுமுறைக்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க்கிங் டேஸில் கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் ஆகாதவர்களுக்கான அந்த மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரைட்டா? அது ஒட்டுமொத்தமாக எக்ஸாம் எழுதுனவங்க டோட்டலாக ஒரு பிடிஎஃபாகவும் நம்ம அவங்க கொடுக்கலாம். அல்லது வந்து நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம உள்ளே போயிட்டு நம்மளுடைய ரிட்டன் எக்ஸாம் மார்க் வந்து செக் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் செலெக்ஷன் ஆகாதவர்கள், தேர்வு ஆகாதவர்களோட மதிப்பெண்ணும் வந்து நிச்சயமாக டிஎன்யூஎஸ் சர்வே வந்து கொடுக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் 70க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்குங்க, நம்ம எவ்வளோ ஃபெயில் ஆகிருக்கோம், ஸோ அடுத்த டைம் எவ்வளோ நம்ம படிக்கணும், நம்மளுடைய முயற்சி எவ்வளோ இருந்திருக்கு, நம்மளுடைய எஃபோர்ட் எவ்வளோ போட்டிருக்கோம்ன்றதை நீங்கள் அந்த மார்க் மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள். அஃபிஷியலாக வந்து தெரிவிக்கும் பொழுது நானே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்டா? இப்போ செலெக்ஷன் ஆனவங்க என்ன கட் ஆஃபில் செலக்ட் ஆயிருக்காங்க நான் ஏற்கனவே புது யூடியூப் சேனல் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஷார்ட்டாக வந்து இதில் சொல்லிடுறேன். ஓகேவா? அதாவது நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோ ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல, ஓப்பன் கேண்டிடேட் எந்த ஒரு ரிசர்வேஷனும் இல்லாமல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எவ்வளோ செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். டாப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70க்கு 69 69 எடுத்திருக்காங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து 59ன்றது கட் ஆஃப் வந்திருக்கு. ஜென்ரல் கேட்டகரி, பிசி, எம்பிசி, எஸ்சிக்கு எல்லாருக்குமே 58. பிசி முஸ்லீமுக்கு வந்து 50 வந்திருக்கு. இதே நீங்கள் எஸ்சி அருந்ததின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து 58 வந்திருக்கு. எஸ்டிக்குமே 58 வந்திருக்கு. ஸோ 1 மார்க் வந்து குறைந்திருக்கு. பிசி முஸ்லீம் மட்டும் 50 வந்திருக்கு. இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிசி, ஓசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, அது எஸ்சி கேட்டகரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 54 என்பது வந்து கட் ஆஃபாக கொடுத்துருக்காங்க 70க்கு. இதில் குறைவாக வந்திருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் பெண்களுக்கு 38 வந்திருக்கு. எஸ்சி அருந்ததிற்கு வந்து 53, எஸ்டிக்கும் 53 வந்திருக்கு. ரைட்டா? ஸோ எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 1 மார்க் குறைஞ்சிருக்கு. வழக்கம் போல் வந்து பிசி முஸ்லீம் பெண்களுக்கு வந்து குறைவாக 38 வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் கேண்டிடேட்டில் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இதான் வந்து கட் ஆஃப் வந்திருக்கு. லாஸ்ட் டைம் வந்து 58 வந்ததுன்னு நினைக்கிறேன் ஆண்களுக்கு. இந்த டைம் 59 இருக்குது. லாஸ்ட் டைம் விட 1 மார்க் வந்து கூடுதலாக வந்திருக்கு. இல்லை, நம்ம எதிர்பார்த்து தான் கொஞ்சம் லாஸ்ட் டைமோட ஒரு மார்க் கூடுதலாக வருன்றது நம்ம ஏற்கனவே வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் வந்திருக்கு. ரைட்டா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தயாராகணும். இன்னும் ஷார்ட் டைம் தான் இருக்குது. பிப்ரவரியோட முதல் வாரம், பிப்ரவரி 6ஆம் தேதி உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்குது அப்படின்றத அந்த அஃபீஷியலாக வந்து வெப்சைட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தயாராகிட்டு ஃபுல் ஸ்டார் எடுத்து இந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வில் நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்லையுமே வெற்றி அடைய வேண்டும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.